வணக்கம். என் பேர் சதீஷ் துரைசாமி, ஃபவுண்டர் ஆஃப் ஐஃபார் இந்தியா. எஸ்பிபி சார் இப்போது நம்ம கூட இல்லைன்னு நினைக்கிறது நம்ப முடியாமல் இருக்குது. அவர் நம்ம கூட தான் இருக்கார். அவரோட பாடல் மூலமாக நம்ம கூட தான் இருக்கார். அவர் நினைவுகள் மூலமாக நம்ம கூட தான் இருக்கார். எனக்கு எஸ்பிபி சார் பழக்கமானது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஐஃபார் இந்தியாவில் நாங்கள் எஸ்பிபி சாரை வச்சு யூகே, யூரோப் வைடு எஸ்பிபி 50 ஈவெண்ட் பண்ணோம். அது மூலமாக தான் எனக்கு பழக்கம் ஆனார். 2019 இங்கே பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமாக அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ ஃபோர்ட் நைட் அவர்கிட்ட ஏதாவது பேசிடுவேன், இல்லை ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிடுவேன். அவர் ஏதாவது ரிப்ளை பண்ணுவார். இப்போ திடீர்னு அவர் இல்லைன்னு நினைக்கும் போது இப்போ தான் ரொம்ப இன்னும் கஷ்டமாக இருக்குது. நிறைய பேருக்கு இங்கே ஐஃபார் இந்தியாவில் யூகேயில் ஈவெண்ட் நடந்தப்போ தெரிஞ்சிருக்கும். ஈவெண்ட் வந்தவங்களுக்கு அவர் இங்கே வந்தப்போ 4 ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். டப்ளின், எடின்பரா 2 ஷோ முடிச்சிட்டோம் ஒரு வீக்கெண்டு. அடுத்த வீக்கெண்ட் இன்னும் 2 ஷோ வச்சுருந்தோம். லண்டன், ரெட்டிங் அண்ட் மான்செஸ்டர், ஸ்டாக்ஹோம் ட்ரெண்ட். ஃபஸ்ட்டு 2 ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் எடின்பராவில் ஹோட்டலில் ரூம் படுத்து தூங்கிட்டு இருக்கோம். 3:30 மணிக்கு எனக்கு இன்டர்கம் பண்ணார். சதீஷ், நீ கம் டு மை ரூம் அப்படின்னாரு. என்னடா 3:30 மணிக்கு கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு ரூமில் போய் பார்த்தா அப்போ சொன்னார் அவரோட அம்மா பாஸ்ட் அவே அப்படின்ட்டு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் ஈவெண்ட்டை பற்றி கவலைப்படல. அடுத்த வாரம் 2 ஈவெண்ட் இருந்து நான் ஈவெண்ட்டை பற்றி கவலைப்படல. சார்கிட்ட சொல்லிட்டேன், சார் பரவாயில்ல சார், நீங்கள் இந்தியா போகிறனா போய்க்கோங்க, நெக்ஸ்ட் டைம் யூஎஸ் போகும்போது யூகே வழியாக வாங்க, மற்ற 2 ஈவெண்ட் அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், எப்படி நீ கேன்சல் பண்ணுவ ஈவெண்ட்டை? இவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்திருக்க, 30 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்க, லக்ஷ்மி ஸ்ருதியிலேருந்து என்ன கூட்டிகிட்டு வந்திருக்க, இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க எல்லோரும் சேர்ந்து, டிக்கெட் சோல்ட் அவுட்டுன்னு சொல்கிற, இவ்வளோ பண்ணிவிட்டு என் ஒத்த நாள் ஷோ கேன்சல் ஆகக்கூடாது. நான் அதை விடவும் மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு. இன்றைக்கி மண்டே மார்னிங், அது நான் இப்போ சென்னை போனோம், திருப்பி ஃப்ரைடே ஈவினிங் நான் திருப்பி லண்டனுக்கு வரேன். வந்துட்டு உனக்கு சாட்டர்டே சண்டே ஷோ முடிச்சு கொடுத்துட்டு எனக்கு சண்டே நைட்டு இல்லை மண்டே மார்னிங் அனுப்பிடு, நான் போயிட்டு 10ஆம் நாள் காரியத்தை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சொல்கிறதுக்கு யாருக்கு மனசு வரும்? அம்மா தவறிட்டாங்க கூட பொருட்படுத்தாமல் அந்த கமிட்மெண்ட், அந்த ஆர்ட்டுக்கு மேலே அவருக்கு இருந்த லவ், அந்த ஆடியன்ஸ் மேலே அவருக்கு இருந்த லவ், அதுக்காக எங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்து போனதுலேருந்து எங்களுக்கு அவர் எங்கேயோ போயிட்டார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், எஸ்பிபி சார். It's been nice knowing you. We really cherish our memories with you. We will not, I'll not say we will miss you. You are always with us. So keep blessing us from wherever you are. And we are looking for the next prodigy called SPB, whom we are going to send from the heaven. Thank you. இந்த வீடியோ அட்டெம்ப்ட் என்னன்னா, எங்கள் ஈவெண்ட்டுக்கு வந்தவங்க எல்லாரும் எஸ்பிபி சாரோட பாட்டை கேட்டிருப்பீங்க. There is something beyond music with SPB sir. His intellectual and his comic sense, his philosophical sense, அதெல்லாம் கம்பைல் பண்ணி இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். எங்கள் ஈவெண்ட்டில் அவர் நடுநடுவில் பேசுனது அதை கம்பைல் பண்ணி இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். Hope you enjoy it. Thank you. Coming to this particular event, SPB sir, right from the day we started about the event planning, the tickets booking, all went crazy like anything. Within 2 hours, we were sold out in most of the tiers. And we had a lot of things also to start right from the beginning. It takes a big heart for a man like him to go back to India and then come back for us, well, for all of you, and to do the show. Added to that, our Ponavar India Ponopo, he also had a sprain and ligament tear. So despite that, he didn't even tell me. I only saw it yesterday in the airport. So bear with us. He's going to be here soon. We are going to have a great evening today. Ready? We start now. I'd like to count down to 5, and also can I request you all to rise and welcome him to convey our appreciation. 5, 4, 3, 2, 1. Ladies and gentlemen, Padma Shri, Padma Bhushan, SP Balasubramaniam sir.
வாழ்க்கை வந்து ஃபுல் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ். எல்லாரும் வந்து என்னை பற்றி ரொம்ப புகழ்ந்துருந்தாங்க. இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் போனார், திரும்பி வந்தார். அங்கே போனதுக்கப்புறம் காலுக்கு ஏதோ அடிபட்டதுன்னு. இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு கேன்சல் தீஸ் ஷோஸ். என்னால் வர முடியாது, நிறைய சடங்குகள் இருக்குது, பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இதில் வாழ்ந்து உங்கள் பிச்சையால் வாழ்கிறவன் நான். முதல் பிச்சை எங்கள் அம்மா அப்பா போட்டது இந்த ஜென்மம். அவங்க வந்து நான் நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா தாய் தந்தை மாதிரியே கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி எங்களை முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால நான் ஒரு பாடகனானேன். பாடகனானதுக்கப்புறம் ஒரு சாதாரண பாடகனாக இருந்தால் போதும், இதனால் ஒரு வருஷம் கொஞ்சம் இருப்போம், பெரிய மேதைகளெல்லாம் இருக்கும்போது நம்ம எங்கே இதுக்கு முன்னே போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது 52 53 வருஷமாக நீங்கள்லாம் வந்து என்னை கட்டி காத்து என்னோடு இருந்து என்னை முன்னுக்கு கொண்டு போயிட்டுருக்கீங்க. ஒரு கேன்சல் பண்ணலாம், இன்னொரு டேட் கொடுக்கலாம், ஆனால் என்ன கஷ்ட நஷ்டங்கள் அதில் இருக்குதுன்னு பாருங்கள். நான் என்னுடைய கஷ்டத்தையும் என்னுடைய மனக்கவலையும் நான் எல்லாரும் எங்கிட்ட சொல்கிறது, உங்கள் பாட்டால் நாங்கள் கஷ்டங்கள் எல்லாம் மறந்து போயிடுறோம் சார் அப்படின்னு சொல்லி. அது எனக்கு ஏன் அப்ளை ஆகாது? என் கஷ்டத்தை கூட நான் பாடி ஏன் அது தீர்த்துக்கக்கூடாது? அதே உங்களோட எல்லாரும் சேர்ந்து பாடி ஏன் தீர்த்துக்கக்கூடாது? நீங்கள் இல்லாமல் எந்த கலைஞனும் வாழ முடியுமா? நீங்கள் கைத்தட்டி ஆசீர்வாதம் கொடுத்தி சில நேரத்தில் கொடுத்ததுக்கப்புறம் பிடிக்கலன்னா திட்டி, இதெல்லாம் ஒரு தாயும் தந்தையும் பண்ணுற மாதிரி தானே பண்ணி வளர்க்குறீங்க ஆர்டிஸ்ட் எல்லாம். ஸோ உங்களுக்காக நான் வந்திருக்கிறது வந்து இதில் பெரிய தியாகமும் கிடையாது. கொஞ்சம் சரீரத்துக்கு கஷ்டம் இந்த வயசில், அதில் கால் வேறு அடிபட்டுச்சு. தட் டசன்ட் மேட்டர். ஐ நோ தட் லவ் இஸ் தி ஸ்ட்ரெங்க் வித் விச் ஐ ஆம் கோயிங் நவ். ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஐ ஃபார் இண்டியா. எனக்கு அந்த பேரை ரொம்ப பிடிச்சது. அந்த ஐ ஃபார் இண்டியான்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம ஒவ்வொரு பண்டிகை வரும்போது அந்த பண்டிகைக்கு சம்மந்தப்பட்டவங்க தான் மீட் பண்ணுறோம். ஐ ஃபார் இண்டியான்னு நினைக்கும்போது இட்ஸ் ஃபார் ஆல். We all come from a great country to a great country, and this great country is giving hand to all of you and making you happy. And அந்த ஹாப்பினஸ் மூலமாக தான் எங்களையெல்லாம் நீங்கள் கூட்டின்னு வர்றீங்க. And what I want to tell you is, it's not a very easy job to bring an artist and to do shows. அதில் வந்து எக்கனாமிக்ஸ் பார்ட் இதெல்லாம் கூட பக்கத்தில் வச்சாச்சுன்னா நம்ம 10 பேர் இருக்கோண்டா, கொஞ்சம் நஷ்டமானாலும் கூட பரவாயில்ல நினச்சாலும் சரீர கஷ்டத்துக்கு யார் வேல்யூ கொடுக்குறது? டைமுக்கு யார் வேல்யூ கொடுக்குறது? அந்த டைம் வச்சு நம்ம ஊரில் மாதிரி ஈவெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க இவங்கன்னு இல்லாமல் வேலை செய்கிற ஆட்கள் எல்லாம் சேர்ந்து, அவங்க குடும்பஸ்தரெல்லாம் சேர்ந்து, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, everything they are taking care of. That's so wonderful. I am grateful to everyone concerned with I for India for bringing me and Lakshman Shruti here. லக்ஷ்மண் ஸ்ருதி அவர்களுக்கும் அவங்களுடைய குழுவுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா எனக்காக ரிஹர்சல்ஸ் பண்ணி நான் கேட்குற பாட்டுகள் எல்லாம் நான் பண்ணுற விமர்சனங்கள் எல்லாம் தாங்கிக்கிட்டு இப்போ கூட சொல்கிறேன், தம்பிகளா எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் ஆப்ளிகேட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரி, நான் சாஃப்டாக பாடுறேன், என் வாய்ஸ் கொஞ்சம் நிறைய கேட்குற மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. கால் வலிச்சாலும் பரவாயில்ல, தொண்டை வலிக்காமல் இருந்தால் போதும், உங்கள் நெஞ்சு வலிக்காமல் இருந்தால் போதும். நாங்கள் பாடுறதுனால நெஞ்சு நக்கிற மாதிரி பேசுகிறான்னு நினைக்காதீங்க, உண்மை தான் சொல்கிறேன். நாங்கள் ஆர்டர் எப்படி போட்டிருக்கிறோன்னா, சில பாடல் செலெக்ஷன் பண்ணி லக்ஷ்மண் சாரை நாங்கள் எல்லாம் நினச்சி நான் ஒரு 2 பாட்டு பாடுவேன். அப்புறம் கொஞ்சம் மூச்சு வாங்குறதுக்கு தான், வேறு ஒன்று மூச்சு எடுக்கிறது. நடுப்பில் மற்ற சிங்கர்ஸ் ஒரு பாட்டு பாடுவாங்க, நான் 2 பாட்டு பாடுறேன். இப்படி இருந்தாலும் ஒரு 3 மணி நேரத்தில் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் பாடுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் நினைக்கிறது பாடுறதும் கஷ்டம், ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கிறதும் கஷ்டம். இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கலாம், இல்லைன்னா முடியலாம் இல்லாததுனால எங்கள் அம்மா வந்து டெஃபினட்டாக ஞாபகப்படுத்துவாங்க எனக்கு, நோ டவுட் அபவுட் தட். இந்த 2 பாட்டு ஆனதுக்கப்புறம் நான் அங்கே போய் உட்காரத்துக்கு முன்னால் ஐ வில் ஆஸ்க் யூ ஃபார் ஒன் ஆஃப் யுவர் ரிக்வெஸ்ட், எனி திங். ஃபுல் சாங் இல்லைன்னா கூட நான் சில லைன்ஸ்கள் பாடிட்டு ஒவ்வொரு 2 பாட்டு ஆனதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற ஒரு பாட்டுக்கு சம்மந்தப்பட்டது ஏதாவது நான் தப்பாக பேசிட்டேனோ? நான் நிஜமாகவே தப்பு பண்ணிட்டேன். நான் ஐ தேங்க் யூ very much. Thank you. God bless you. I love you too.
I love you too, wow. I love you too. இல்லை இல்லை அது இருக்கட்டுமே, அது வெள்ளையாக இருக்கட்டும் மஞ்சளாக இருக்கட்டும், எனக்கு ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. இப்போ யாராவது வந்து என் காலில் தொடர்ந்து இருந்த பயமாக இருக்குது கொஞ்சம் கால். ஆனால் நீங்கள் என் கால் தொட்டதுக்கு நான் எதுக்கு ஒத்துக்கொண்டேன்னு தெரியுமா? உங்களுக்குள்ளே இருக்கிற சரஸ்வதி வந்து எனக்கும் கொஞ்சம் பிச்சை போடும், காலு நயமாகும் என்ற ஆசை. ரொம்ப கஷ்டமான பாட்டு, ரொம்ப அழகாக பாடினீங்க. இதில் வந்து விசேஷம் என்னென்னா, இந்த கொன்னக்கோல் இருக்கு இல்லையா ஜதி, அது வேறு ஆர்டிஸ்ட் சொன்னது. அண்ணா வந்து சவுந்தரராஜன் சார் ஸ்வரமும் இதெல்லாம் பாடுவார், ஜதி மட்டும் வேறு. அது பக்கத்தில் வரும்போது மூச்சு வாங்காமல் எடுக்கிறதும் கஷ்டம், தாள பிரக்கிரியா கஷ்டம். நிறைய தடவை 1000 தடவை பாடிருப்பாங்க அவங்க. அதனால தான் அது சும்மா தண்ணி குடித்த பாட்டு மாதிரி பாடிட்டாங்க அவங்க. ரொம்ப நல்லா இருந்தது. God bless you. God bless you. இதுதான் சம்ஸ்கிருதத்தில் பழமொழி இருக்குது, முகே முகே சரஸ்வதின்னு. எங்கெங்கே எத்தனை பேருக்கு என்னென்ன கிடைக்குமோ, என்னென்ன வரங்கள் அந்த தாய் கொடுத்துருக்காங்களோ நமக்கு தெரியாது. நான் அந்த காலகட்டத்தில் நான் வந்திருக்கும்போது ஒரு மியூசிக் டைரக்டரை பார்த்து அவர்கிட்ட பாட்டு பாடி நல்லா இருக்குது நல்லா இல்லையான்னு ஒரு அபிப்பிராயம் சேகரணம் பண்ணுறதுக்கு வந்து மாதக்கணக்காகும். பட் இப்போ இந்த ஊடகம் வந்ததுக்கப்புறம், பிகாஸ் ஆஃப் தி பியூட்டிஃபுல் எலக்ட்ரானிக் மீடியம், இப்போ யாருமே யாருக்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களே வந்து அன்றைக்கி பாட்டும் நானே பாடினாங்களே ஜிடிவியில், அவங்க நம்பர் பார்த்து கொஞ்சம் கூப்பிடுங்க, அடுத்தது ஒரு பாட்டு பாட வைக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. அது தட்ஸ் வெரி நைஸ். ஸோ இந்த ஊடகம் இருக்கிறதுனால தான் எத்தனை பேருக்கு அவகாசம் வருது. ஆனால் ஒரு வரத்து பக்கத்துலேயே ஒரு சாபமும் இருக்கும். எத்தனையோ பேர் வரதுனால நிறைய நாள் அவங்க இருக்கிறதுக்கு அவகாசம் கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. ஒவ்வொரு தடவையும் நல்லா இத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்களே எல்லாரையும் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு படத்துலேயே 4 பாட்டுக்கு 4 சிங்கரை வைக்கிறாங்க. சில நேரத்தில் ஒரே பாட்டிலே 4 ஆர்டிஸ்ட்டும் பாடுறாங்க, அப்படியும் இருக்குது. அண்ட் தே ஆர் நாட் ஏபிள் டு சஸ்டெயின் லாங். அது காரணம் என்னென்னா, தே ஷுட் டேக் ஒரு 6 சிங்கர்ஸ் எடுத்து அவங்களுக்கு நிறைய அவகாசங்கள் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க நீண்ட நாள் இருக்கிறதுக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கிறதுக்கும் அவகாசம் இருக்கும். நவ் தே ஜஸ்ட் பிக் அண்ட் சூஸ் அண்ட் ஃபர்கெட் அபவுட் தி நெக்ஸ்ட் ஃபிலிம். அப்படி நடக்கக்கூடாதுன்ற ஒரு ஏக்கம் எனக்கு, அவ்வளோதான். ஏதாவது பேசணுன்னா பயமாக இருக்குது சார். இப்போது சோஷியல் மீடியாவில் வேறு விதமாக போகுது. அதனால் எதுக்கு வந்தோம், பாட்டு பாடிட்டு போனால் பெட்ரு. இவங்கெல்லாம் அது ஒன்றுமே இல்லை, எவ்வளோ அழகாக சுத்தமாக பாட்டாங்க. இந்த அம்மா சரஸ்வதி, நல்லா இருக்கீங்களா? அவங்க பேர் என்ன சொன்னீங்க? ஸ்ரீநிதி. ஹைதராபாத்தில் ஒரு பொண்ணு இருக்காங்க ஸ்ரீநிதி. என்ன தாய்மாமன் தான் நினச்சி, அந்த பொண்ணு சின்ன இப்போ ஒரு 3 வயசு பொண்ணுலேருந்து யார் என்ன பாடினாலும் என்ன ராகம்னு சொல்லிடும். ஷி சிங்ஸ் கிளாசிக்கல் மியூசிக் ஸோ பியூட்டிஃபுல்லி. இப்போ வந்து அது கல்யாணமாகி அதுக்கு குழந்தை வரப்போகுது. ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ணுவாங்க, பாடுறாங்க. அப்படி இந்த பேர் இருக்கிறவங்களெல்லாம் இப்படியெல்லாம் பாடுவாங்களான்னு எனக்கு நான் பேர் மாற்றிக்கலான்னு நினைக்கிறேன், ஸ்ரீநிதா. இல்லை, இந்த 2 பாட்டு ஆனதுக்கப்புறம் நான் என்ன பாடணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஒற்றுமையோடு இருக்கீங்கன்னு நினச்சேன் நான். ஓகே ஓகே ப்ளீஸ். நீங்கள் வரக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப ப்ரே பண்ணுறாங்க. இல்லை, இந்த செக்ஷனுக்கு ஆயிடுச்சு. அடுத்த செக்ஷனில் தான் அந்தம்மா எவ்வளோ நேரம் நிப்பாட்ட முடியும் சரஸ்வதின்னு சொல்லி. பனிகாலத்தில் மழை வந்தால் ரொம்ப கஷ்டம் சார், சகுடு ஜாஸ்தியாக.
அடடா. இல்லை, இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இந்த மாதிரி 4-5 பேர் சேர்ந்து ஷவுட் பண்ணும்போது சில பேர் போல என்னை திட்டுறவங்க கூட புரியாமல் கூட போயிடும். பாடுறே பாடுறே என்னடா அது அப்படி கூட வந்துடல நல்ல பேர். வடையோசை கல கல கலவின கவிதைகள் படிக்குது குடு குடு தென்றல் காற்றும் வீசுது. சின்ன பெண் பெண்டல்ல வண்ட பூந்தோட்டம் கொட்டட்டும் மேலந்தான் என்ற காதல் தேரோட்டம். ரவுடி பேபி 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 ரவுடி பேபி. இப்போ கேட்ட பாட்டுக்கு அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு பாடல், ரொம்ப வித்தியாசமான பாடல். எல்லாம் தேவைதானே, எவ்ரி திங் இஸ் மியூசிக் இல்லாத எதுவுமே கிடையாது. அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பாட்டுகள் வரும். இந்த எல்லாம் என்ஜாய் பண்ணுறீங்க, அதுதான் முக்கியமான விஷயம். காட் பிளஸ் யூ. நீங்கள் நம்ம ஒரு சிங்காரி போட்டிங்களா சார்? இதுக்கு முன்னாடி பாட்டை வந்து வேறு எங்கேயும் ப்ளேஸ் பண்ண முடியாது, அதனால் அதோட சேர்த்துக்கிட்டேன் நான். இப்போ நான் ஏதாவது கேட்டேன் அவங்கள, எதுக்கு ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. உங்கள் மூடுக்கே கொண்டு போயிடலான்னு. இப்போ நான் சொன்னது வந்து அதுக்கு வித்தியாசமான பாட்டுன்னு சொன்னது வந்து அது கீழ்த்தனமாக பேசுறதுக்கு இல்லை இல்லை, உங்கள் மூடுக்கே கொண்டு போகலான்ட்டு. அது எல்லா பாட்டுமே நத்திங் இஸ் ஈஸி இன் தி வேர்ல்டு. எல்லா பாட்டும் கம்போஸ் பண்ணுறதுக்கு அவ்வளவும் கஷ்டப்படுறாங்க, எல்லா பாட்டும் பாடுறதுக்கு அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நத்திங் இஸ் ஈஸி. அந்த சினிமாவில் இருக்கிற ஒரு சூழ்நிலைக்காக எல்லாம் பாட்டும் வரும். ஆனால் ஒவ்வொருத்தர் கம்போசரோட நினைப்பு வேறு வேறு மாதிரியாக இருக்கும். அதே ஏழத்தாழ அதே மாதிரி சுச்சுவேஷனுக்கு விஸ்வநாதன் சார் நினச்சது நம்ம ஒரு சிங்காரி இந்த மாதிரி. மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் இப்போ இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணணும், வேறு வழி கிடையாது. அவ்வளோதான். நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க இல்லையா, அதுதானே ஸ்கேல். தட்ஸ் இட். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இளமை அழகை அள்ளி அணைப்பதற்கே ஏதாவது பாடணும்னா சொல்லணும்னா பயமா இருக்கு சார். எங்க மீ டூ யூ டூ ஐ டூன்றாங்கன்னு பயமா இருக்கு. இளமை அழகை அள்ளி அணைப்பதற்கே all this. One more big round of applause to that young lady, please. And a big round of applause to Sri Ilayaraja. இந்த ராகத்தில் டச் பண்ணுறதே கஷ்டம். அவரே லலிதான்னு சொன்னார் இந்த ராகத்துக்கு பேர். லெட் மீ சே சம்திங் ப்ளீஸ். லலிதான்னு அந்த கேரக்டரோட அந்த கதாபாத்திரத்தோட பேர் லலிதான்னு இருக்கிறதுனால அந்த லலிதான்ற ராகத்தில் பண்ணுறேன்னாரு. லலிதன் இந்துஸ்தானியில் ஒரு ராகம் இருக்குது, அதில் பண்ணியிருக்காரு. சின்ன வித்தியாசம் இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா நௌஷத் சாப் பண்ணியிருந்தார். இக்கு இக்கு ஷஹன்ஷாஹ் நே பன்வா கே ஹஸீ தாஜ் மஹல் தர் தே தானா தரி தாரி ரே நாரே இக்கு ஷஹன்ஷாஹ் நே. இன்னும் ரொம்ப கஷ்டம் டச் பண்ணுறது இந்த ராகம். அதெல்லாம் ஆர்கெஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி சில கேட்டுட்டு நம்ம பாட்டு பாடுறது விட்டுடுறோம். அந்த அளவுக்கு பாட்டும் அவ்வளவு இனிமையாக இருக்கும், ஆர்கெஸ்ட்ரேஷனும் அவ்வளோ இனிமையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கலைஞர், இசைஞானி. நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அதே தான் வந்துட்டு இருக்கு இப்போ. ஆல் ஆர் கமிங், ஆல் வில் கம் ஆன் டோர். வரும், ஆனால் வரும். வந்தாச்சு. அந்த சீரியஸ் நோட், எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது உலகத்தில் என்ன? லைஃப்.
எனக்கு சாகிறது இஷ்டம் இருக்காது. பட் முடியுமா அது? நான் ஒருவேளை 150 வருஷம் நான் வாழ்ந்தாலும் என் சுற்றுப்புறம் இருக்கிறவங்க எல்லாம் கூட செத்து போயிட்டே இருந்தால் என்ன பிரயோஜனம்? லைஃப் இஸ் வெரி ஷார்ட் அண்ட் we don't know. நைட்டு கண்ணை மூடி படுப்போம், காலையில் கண் திறந்து பார்க்கும்போது தான் whether we are alive or not, we don't know. So why can't we make a very good use of it and smile, make people happy? And இதில் சச்சரவுகள், சீரியஸ்னஸ், சண்டைகள். That's why I think even at 72, I feel I am very, very young. It's because once my mind process, number two, it's my music and your love. இப்படி எல்லாருமே நினைக்கலாம், அம்மா தவறுந்து ஒரு இட்ஸ் ஹார்ட்லி 5 days, இவன் இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் எப்படி அடிச்சிட்டு இருக்காங்க, என்ன எப்படி பாடினிருக்காங்க அப்படின்னு. திஸ் திங் இஸ் லைஃப் இட் செல்ஃப் இஸ் எ ஜோக் ஃப்ரெண்ட். லைஃப் இஸ் எ ஜோக். வி ஜஸ்ட் ஹேப்பன், தட்ஸ் ஆல். நம்ம பிளான் பண்ணால் வர முடியும். இட்ஸ் எ பிளான். It's a plan by somebody else. You don't know what happens. I wanted to become an engineer. I never ever thought that I will stand at least ஒரு 100 மைல்ஸில் பாடுறவங்களுக்கு ப்ரொஃபஷனல்ஸ்க்கு முன்னால் நான் இருக்கவே முடியாது. But God has written a beautiful screenplay, இல்லையா? And he said, போன ஜென்மத்தில் இன்னும் இது விட்டு போயிருக்குடா, இந்த ஜென்மத்தில் போய் நீ எல்லாருக்கும் சேவை செய், பாடு, நல்ல பேர் வாங்கன்னு. அதனால் ஸோ இருக்கிற லைஃப் we got to enjoy. Life has to move on. Yes. 1 second. ஒரு நிமிஷம். உங்கள் அன்புக்கு நான் அடிமை இல்லைன்னு சொல்லலை. Do you think I am a jukebox? It's I know that I have sung nearly 40,000 songs, but how to remember them all suddenly? And the musician should know. இருக்கிற டைம் I am trying to do my best. Please be patient enough. இது உங்களுக்கு நீங்கள் கேட்ட பாட்டு தான், நீங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக ரசிக்க போகிற பாட்டு தான். We have to draw a line somewhere. எல்லாருமே நினைக்கலாம் பாலுவோட மதர் டங் தெலுங்கு, அதனால் இல்லைன்னா தமிழ் நாட்டிலேயே வளர்ந்துருக்காருன்னு. That's not my mother tongue is music. That's all. I'm an Indian. I know that you all love, but everybody listens to everything, you know. இசை அழகாக இருக்கும்போது என்னை கொஞ்சம் பேச விடுங்க சாமி. That's what I always say. We have to rehearse. We get only one chance here on the stage. ரெக்கார்டிங்கில் நிறைய தடவை கரெக்ட் பண்ணாலும் போயிட்டே இருக்கிறோம். பட் இங்கே இத்தனை தடவை ரிஹார்சல்ஸ் பண்ணாலும் தப்புகள் நடக்கும். பட் இட்ஸ் ஹியூமன் பிகாஸ் you get only one chance to sing. But yet, you know confidently that you worked very hard, yet you made a mistake. Fine, next time I don't want to make a mistake. But don't go on committing the same mistake again and again. Whether a singer or a musician or who or anybody. No shortcuts. நாங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தோன்றோம் உங்களுக்கு முன்னால். அதெல்லாம் ஆக்டிங். உள்ளே எவ்வளோ பயமாக இருக்குன்னு தெரியுமா? பிகாஸ் வென் people know that நான் எங்கே சிரிப்பேன், எங்கே அபசரம் பாடுறேன், எங்கே சுத்தமாக பாடுறேன்னு எல்லாம் தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் ஒரு அன்புனால தப்பு பாடினாலும் கை தட்டுறீங்க இல்லையா? அது போதும் எங்களுக்கு. பட் we should know where we are going wrong, why we went wrong, and next time when we do that, we should not commit that mistake. We should try to avoid as much of mistakes as possible, because உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு there is no perfect artist at all. The most perfect artist is one who commits the least number of mistakes. Next time இன்னும் கரெக்டாக பாடுறேன். I know I made mistakes. சுற்றி கொடுங்க கொஞ்சம். மழை வந்த. தேங்க்யூ. இதை யாரை பற்றியும் பேச சொன்னீங்க? Say it again. 2 words are sufficient for her? Yes, Janaki, 2 words தான். Abundance we have to talk about as Janaki ji. One of the finest artists ever a film has found out. நான் அதை விட ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் சினிமா உலகத்துக்கு வர்றதுக்கே முக்கியமான காரணம் ஜானகி அம்மா அவர் தான்.
அதுக்கு ரீசன் சொல்கிறேன். ஏதோ ஒரு சின்ன வயசில் எனக்கு ஒரு 16 வயசு இருக்கும். எங்கள் ஊர் பக்கத்தில், எங்கள் ஊர் வந்து எங்கள் அப்பாவோட ஊர் நெல்லூர். நான் வளர்ந்ததெல்லாம் அங்கே தான். ஜானகி அம்மாவோட கல்யாணமானது நெல்லூரில். அவங்க வந்து நான் அந்த பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் கூடூர்னு சொல்லி ஒரு ஜங்ஷன் இருக்குது. அங்கே ஒரு மியூசிக் காம்படிஷனில் பாடும்போது ப்ரைஸ் கொடுக்க வந்திருந்தாங்க. என்னை கேட்டுட்டு, நீ என்ன பண்ணுறேன்னா, நான் மெட்ராஸில் ஏஎம்ஐ படிச்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னேன். நீ உன்னை கேட்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரியுது, இந்த நல்ல ஃப்யூச்சர் இருக்கும், நீ சினிமாவில் பாட முயற்சி செய்ய அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு வாத்சல்யத்தில் சொல்லுவாங்க இல்லையா, என்னம்மா எனக்கு சாப்பாஸாக தெரியாது, அப்பவும் தெரியாது இப்பவும் தெரியாது, அது உண்மை. எனக்கு ஐ மீன் டு சே கிராமர் ஆஃப் மியூசிக் தெரியாது, நான் எப்படி பாடுறேன்னு. அவங்க சொன்னாங்க, எனக்கு மியூசிக் வராதியா, நானும் கற்றுக்கல, பாடலையா, ட்ரை பண்ணு, என்ன வாட் இஸ் ராங் இன் தட் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் முதல் விதை என் புத்திக்குள்ளே போச்சு. அதனால தான் நான் ட்ரை பண்ணி கிடைக்காம இருக்கும்போது ரொம்ப சோர்ந்து போனது உண்டு. அப்புறம் அவகாசம் வந்தது, அது வேறு விஷயம். At the same time, when we were singing together, it is entirely a different sort of singing. எவ்வளோ கற்றுக்கிட்டேன் அவங்கள பார்த்து. எல்லா சீனியர் சிங்கர்ஸும் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. பட் வித் ஹர் தி எக்ஸ்ப்ரெஷன் பார்ட் ஆஃப் இட். இப்போ நாங்களாவது பாடும்போது நான் இப்படி பண்ணி மூஞ்செல்லாம் இப்படி பண்ணி கத்தி என்னென்னமோ பாடுறோம், சத்தம் நல்லா இருக்கும். அவங்க பாரத மாதா மாதிரி தான். இப்போ ஒரு சின்ன புக் வச்சுக்கிட்டு அசைவே இருக்காது, என்ன எக்ஸ்ப்ரெஷன் அதுலேயே. ஒரு வார்த்தைக்கு நடுப்பில், ஒரு எழுத்துக்கும் நடுப்பில் எப்படி சிரிப்பாங்க, எப்படி அந்த எக்ஸ்ப்ரெஷன் கொடுப்பாங்க. இட்ஸ் அமேசிங் திங். என்னுடைய குறும்பு சேட்டுகள் எல்லாம் பறித்து அவளை ஒரு சின்ன பையன் மாதிரி என் சுண்டு விரல் பிடிச்சி என்னை நடத்துக்கிட்டு போனவங்க ஜானகி அம்மா. எந்த லாங்குவேஜ் பாடினாலும் சரி, it will be so perfect. She writes poetry in Hindi, she writes poetry in Marathi, she writes poetry in Telugu, Tamil, Kannadam, Malayalam. அவங்களே ரொம்ப அருமையாக கம்போஸ் பண்ணுவாங்க. ஒரே ஒரு படம் பண்ணாங்க, தெலுங்கில் மியூசிக் அவங்க பண்ணாங்க, அதுக்கு ஆர்கெஸ்ட்ரேஷன் நான் பண்ணேன். ஷி ஆஸ்ட் மீ, நீ ரொம்ப நல்லா மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கும், நீ தான் அசிஸ்ட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ ஐ அசிஸ்டட் ஹர் ஃபார் தட் ஃபில்ம். ரீரெக்கார்டிங் நான் பண்ணேன், பாட்டுகள்லாம் அவங்க பண்ணாங்க. அந்த மாதிரி என் மேலே அவங்களுக்கு அளவு கடந்த ஒரு அன்பு, ஒரு அபிமானம், ஒரு ஆசீர்வாதம். One of the finest singers I have ever come across, and let us all pray that she should get healthier, long life. God bless her. Switch on all the lights now. I would love to see this beautiful auditorium and how many people are sitting over there. Can you? Wow. எங்கே நம்ம பார்ட்னர் வரணுமே இன்னைக்கு ஒருத்தர், வாங்க. Ramki has given permission for me to sing along with him. Om Namah Shivaya. Om Namo Narayanaya. Praise the Lord. Allahu Akbar. Namo Gurudev, Vaji Gurudev. நாங்கள் எல்லாம் புக்கு இதெல்லாம் வச்சுட்டு, நீங்கள் புஸ்தகம் ஒன்றும் தேவையில்லை, மைக் இருந்தால் போதும், அவ்வளோதானே. ஓ, பேப்பர் இல்லை, ஓ சின்னதாக வச்சுருக்கீங்க, ஜானகி அம்மா மாதிரி. தேவைப்பட்டா எனது உங்களுக்கு புரியாது, நான் தெலுங்கில் எழுதியிருப்பேன், அதனால் நீங்கள் அதை வச்சுக்கிறத பெட்டர். Shall we? ப்ளீஸ், தப்புகள் ஏதாவது பண்ணினா மன்னிச்சுங்க. Feel free, sir. We are enjoying. We are having a final rehearsals now. இப்போதான் இன்னும் டென்ஷன் ஆகுது இதெல்லாம் கேட்டு. ஒன்றும் இல்லை. You will do well. Ready, sir, ready. ஒரு நிமிஷம் இருங்க, அந்த கால் தொடாதீங்க. நீங்கள் நம்ம எப்போ சந்தித்தோம் முதல்ல? டப்ளின்ல. அதுக்கு முன்னால் சந்திக்கவே இல்லை. அதனால தான் நான் இல்லை இத்தனை நாள் இவ்வளோ கோபம் என் மனசில் ஏன் வச்சுருக்கீங்க நீங்கள்? உங்கள் மனசில் இவன் எப்படியாவது வாடா போடான்னு கூப்பிடணும், அதுக்கு தான் இந்த பாட்டு செலக்ட் பண்ணி வாடாடே இப்படியெல்லாம் சொல்கிறீங்களா நீங்கள்? நியாயமாக இருக்கா? ரொம்ப நியாயமாக இருக்குது. ரொம்ப நல்லா பாடுறீங்க நீங்கள். யூ sang really very very well. One more round of applause to him, please. Thank you so much, sir. Thanks for the opportunity.
இந்த படியே வருது. நல்லா பாடலைன்னா சொல்லுங்க சார், இன்னொரு தடவை பாடுறோம். அடிக்கிறதுக்கு வர்ற மாதிரி வரீங்க நீங்கள் எல்லாரும். இது தானா சேர்ந்த கூட்டம் சார். Sorry, sir has been requesting me one thing for the last 1 week. Please, no felicitation, no felicitation, no felicitation. But we can't do away with that. So, on behalf of everyone here, I would like our team to felicitate him with a shawl, please. Thank you. Also, we would like to call upon Lakshman. Lakshman, thank you so much. Last ஒரு 3 மாசத்துல நான் ஒய்ஃப் கிட்ட அவ்வளோ பேசுனதில்ல, உங்கள் வீட்டுக்கு ராமன் அவ்வளோ பேசியிருக்கேன். அதனால் a big honor for you also. இப்போ அதுவும் லீகலைஸ், டோன்ட் வரி. Okay, thank you. We won't take much of your time. Over to Balu sir. Please stay back. Satish, Ramki, Karthik, Jairam, Sri, where is Sri? Sri Undari. Oh, இங்கே அண்ட் ஸ்ரீதர். எனக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லலை. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் கொடுத்தீங்க, கூப்பிட்டீங்கன்றது நாங்கள் அது எங்கள் பொழைப்பு அதுதான். நீங்கள் இல்லைன்னா இன்னொருத்தர் கூப்பிடுவாங்க, இன்னொருத்தர் கூப்பிடுவாங்க. பட் தி வே யூ ஹாவ் டோட்டலி டன் திஸ் இஸ் சம்திங் வெரி எக்ஸாம்பிளரி. ஐ லவ் இட். இட் வாஸ் கிளாஸ். இந்த யாரும் புண்படுத்துகிற மாதிரி யூ நோ ஆல் ஹவு டு டேக்கிள் வித் பீப்புள், ஹவு டு டாக் டு பீப்புள், ஹவு டு டேக் கேர் ஆஃப் தெம். அது உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி கூட அந்த மாதிரி ஒத்துழைச்சிருக்காங்க. ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் டு தெம் ஆல் அண்ட் டு ஆல் தோஸ் உங்களுக்கு சாப்பாடு போட்டவங்க. இட்ஸ் நாட் ஈஸி அண்ட் ஸோ அந்த மாதிரி நிறைய பேரோட தியாகங்களால் தான் இந்த மாதிரி நாங்கள் தழுக்காக இங்கே நின்று உங்கள் கிட்டேருந்து கைத்தட்டுகள் வாங்குகிறோம். நோ டவுட் அவர் எஃபர்ட் ஆல்சோ இஸ் தேர். நோ அது அப்படின்னு சொல்லலை. when a team performs in such a beautiful fashion, you get inspired also. இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே உங்களுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் ஒன் yard எக்ஸ்ட்ரா ஏன் கஷ்டப்படக்கூடாதுன்னு. எனக்கு திங் இஸ் I really appreciate the way you have presented us. That's very, very important. And you all have been in a வேறு எங்கள் நம்ம ஊரில் மாதிரி சம்பளம் கொடுத்தாச்சுன்னா வேலை செய்கிறவங்க, கட்டில் கட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, அந்த மாதிரி யாரும் கிடையாது. எல்லாம் நீங்களே பண்ணணும். மற்றவங்க புண்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா ஆர்டிஸ்ட்டில் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட சில பேருக்கு ஈகோ இருக்கும். ஒருத்தருக்கு ஆடி கார் கொடுத்துட்டு இன்னொருத்தர் மெசேஜ் கொடுத்தா என்ன நாங்கள் கம்மியாக ஏன் ரோல்ஸ் ராய்ஸ் கொண்டு வரல அப்படின்வாங்க. இப்படிலாம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் யூ ஆல் ஹாவ் டன் அ பியூட்டிஃபுல் ஜாப் and I am very happy, but I'll go back with a very heavy heart, no doubt about that one. Very heavy heart, missing you all. And I wish you all the best to you and to your families and to your this is your big family you have got here. And to all of you, ஒரு பண்டிகை வரும்போதெல்லாம் அது ஹாப்பி கிறிஸ்மஸ்னோ, ஹாப்பி போகி, ஹாப்பி இதெல்லாம் சொல்லுது எனக்கு கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாம் அமைதியாக, ஆரோக்கியமாக எல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒவ்வொரு நாளும் பண்டிகை நாள் தான். அந்த மாதிரி வரப்போகிற நாட்கள் எல்லாம் உங்களுக்கு பண்டிகை நாளாக அமையணும் அப்படின்ட்டு நான் எல்லாம் வல்ல யாராக இருந்தாலும் சொன்னேன். ஈஸ்வர் அல்லா தேருவனோம் சப்கோ சன்மதி தே பகவான். அதுதான் அவர் சொன்னது. எல்லாருக்கும் நல்ல மனசு கொடுன்னு. எல்லாருக்கும் சர்வே ஜனா சுகினோ பவந்து அப்படின்றது ஒரு பழமொழி. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு. என் குருநாதர் ஒரு சின்ன மாற்றம் சொன்னார். அதில் சர்வே ஜனா சுஜனா பவந்து, சர்வே சுஜனா சுகினோ பவந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் சொன்னார் சர்வே ஜனா சுகினோ பவந்துன்னா நிறைய வில்லன்ஸ் இருக்காங்க, கோண்டாஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் கூட நல்லா இருக்கணும்னு நம்ம கேட்டால் நல்லா இருக்காது. கெட்டவனாக இருக்கிறவங்க எல்லாம் நல்லவனாக மாறணும். மாறினதுக்கப்புறம் எல்லா நல்லவரும் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லி. ஸோ லெட் அஸ் விஷ் தட் we will get, if not in utopia, let us get a world full of good things, full of health, full of cheer, full of happiness. அதை விட வேறு ஒன்றும் இல்லை. பணம் கிணம் எல்லாம் வரும் போகும். Happiness and how we keep ourselves happy and keep others happy. That's most important. I love you all. Thanks for all those beautiful years you have been traveling along with me. I know most of you were not born when I started singing, but yet you all say that I grew up with your songs. இதை விட வேறு என்ன வேணும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு? I love you all. I love you all. Thank you very, very, very much. Thank you so much. Thank you very, very. Thank you so much. God bless you. Thank you. Sir,
ஐ ஃபார் இந்தியா இவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன மெமெண்டோ சார் உங்கள் கையால் கொடுத்துருங்க. அதுதான் எப்போவுமே லக்ஷ்மண் இது பண்ணாமல் இருக்க மாட்டேங்களேன்னு பார்த்தேன் நான். இதுக்காகவே அங்கேருந்து கொண்டு வராங்க அவங்க தயார் பண்ணி. They always felicitate the organizers who have given them an opportunity. ஐ ஃபார் இந்தியா நிர்வாகத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி இசைக்குழுவின் சார்பாகவும் எஸ்பிபி சார் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. சுக்ருதினோ ரசசித்தா ஒரு நாதம் நாஸ்தி தேஷாம் பாடும் ராகங்கள் ஆதவினோ ஜராமரணஜம் சாவின்னோசை நாஸ்தி கேட்போதும் ஜராமரணஜம் வேதம் ஜராமரணஜம் இதை கடைசியில் உபயோகித்த அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்னன்னா, ஜெயந்தி தூ சுக்ருதினோ ரசசித்தா கவீஸ்வராக நாஸ்தி தீஷாம் யசக்காய ஜராமரணஜம் பயம். ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு கலைஞனுக்கு வந்து உடலுக்கு தான் மரணம் இருக்கும் தவிர யஷக் காய் அந்த கீர்த்திக்கு மட்டும் மரண பயம் கிடையவே கிடையாது. போனதுக்கப்புறம் கூட வாழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்டவங்க தான் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். என்ன மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி படத்துல எல்லாம் பாடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. இந்த பாட்டுக்கு எனக்கு நேஷ்னல் அவார்டு கூட கிடைச்சது உங்கள் அருளால், இளையராஜா அவர்கள் அருளால், வேட்டூர் சுந்தரராமூர்த்தி அவர்கள் அருளால், கே விஸ்வநாத் அவர்கள் அருளால். சர்வே ஜனா சுகினோ பவந்து.